நான் வந்து ரொம்ப மனச வந்து திடப்படுத்திக்கிட்டேன். 2வது வந்து என் நண்பன், எங்க அண்ணன் நல்லா வாழ்ந்திருக்காருங்கிறத தான் நெனச்சிருக்கேன். எதிர்பாராத விபத்து, அவர் என்னை விட்டு போயிட்டார். பட் அவருடைய நினைவுகள் என்னைக்குமே எங்கள்ட்ட இருக்கும். நல்லா பேசியிருக்காரு, அவர் நினைவுகள் எங்கள்ட்டயே இருக்கும். நல்ல மகன வளர்த்துருக்காரு, பாரதிராஜா சார். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வீட்ல வந்து ஒரு அசம்பாவிதம், ஒரு இந்த மாரி ஒரு காரியம் நடந்தா, பால் தெளிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோனே அந்த காரியத்த பத்தி பேச மாட்டாங்க. ஏதாவது நல்ல விஷயம் இருந்தா தான் பேசுவாங்க. ஆனா அப்பலாம் என்ன பண்றாங்கன்னா, 16 நாள் காரியத்துக்கு பதிலா இவங்க 17 நாள், 18 நாள், 30 நாள் வரைக்கும் இதே பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நிறுத்துங்க. பா அப்புறம் நீங்க தானே சொல்றீங்க, லைஃப்ல பாசிட்டிவா இருக்கணுங்க. நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சோட இருக்கணும். நம்ம இனிமே பாசிட்டிவ் தாட் இருக்கணும். ஏன் நெகட்டிவா இவ்வளோ பேசணும்? ஒரு விஷயம் நடந்து போச்சு. யார் இல்லன்னா? ஒரு குடும்பத்தாரை சேர்ந்தவருக்கும், அப்ப அப்பாவா இருந்த அவருக்கும் ஒரு கவலை இருக்கு. அப்ப போய் ஆறுதல் சொல்லுங்க. அவ்வளோதான். இதுல எதுவுமே கிடையாது. அதெல்லாம் இனிமே கேட்டெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் கிடையாது. ஆனா இருக்கும்போது நீங்க கேட்டிருந்தா, அவரோட போய் உட்கார்ந்து பேசிறணும். அதான் நம்ம ஊர்ல நல்ல பழக்கம் இருக்கு. செத்த பிறகு படையல் வைப்பாங்க. சாவறதுக்கு முன்னாடி சோறு கூட போட மாட்டாங்க.